ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ESP32 கேமரா யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு RC கார் வித் கேமராவோட பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி 4 மோட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. நமக்கு 4 மோட்டர்ஸ் தேவைப்படும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. நீங்கள் 2 யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மோட்டர்ஸை நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போது நம்ம சால்ட்ரிங் ஒர்க் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதே மாதிரி ஒரு ஷீட் தேவைப்படும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் ஷீட்டு யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் கார்ட்போர்ட் ஷீட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஷீட் மேலே நம்ம இந்த 4 மோட்டர்ஸை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே கேஸ், இப்போ நம்ம மோட்டரோட கனெக்ஷன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வயர்ஸ் மேலே கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் உங்களோட மோட்டர் டிரைவர் எடுத்துக்கோங்க. நான் ப்ராஜெக்ட்டுக்கு L2988 மோட்டர் டிரைவர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் லெஃப்ட் மோட்டரை அவுட்புட் 1, 2ல் கனெக்ட் பண்ணிடுங்க. ரைட் மோட்டர் அவுட்புட் 3 and 4ல் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ கைஸ், மோட்டர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நம்ம அடுத்து நம்ம ESP கேமரா மாடல்லேருந்து நம்மளோட மோட்டர் டிரைவர்லேருந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ESP கேமுக்கு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு போர்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஆர்டினோ வச்சு தான் இதுக்கு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ண போகிறோம். இதுக்குன்னு தனியாக ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் இருக்குது. லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா பை பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஆர்டினோவே இருக்குது அப்படின்னா ஆர்டினோ வச்சு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் ஃபஸ்ட்டு இதுக்கு அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கனெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதுக்கான கனெக்ஷன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆர்டினோ யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டன்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஆனால் இந்த கனெக்ஷனில் நீங்கள் எந்த மிஸ்டேக் விடாமல் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் எதாவது மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா போர்டு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கனெக்ஷன்ஸ் கரெக்டாக பண்ணிடுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க, ஆர்டினோ ரைட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்சஸ்குள்ளே போயிட்டு ஓப்பன் ஃப்ரம் டிவைஸ், அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அன்சிப் பண்ணிடுங்க. ஸோ அன்சிப் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிடுங்க. எஸ் கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம். ஸோ இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டவுன்லோட்ஸ்குள்ளே தான் உங்களோட ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வேறு இதில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ESP32 கேம் கார் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ESP32 கேம்கார் .ino அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ஓப்பன் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான். இப்போ ப்ரோக்ராமில் ஒரு குட்டி சேஞ்ச். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் வைஃபையோட நேம், வைஃபை அல்லது உங்களோட மொபைல் ஹாட்ஸ்பாட்டோட நேம் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து உங்கள் வைஃபை ஆர் மொபைல் ஹாட்ஸ்பாட்டோட பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துருங்க. நீங்கள் உங்களோட வைஃபை நேம் அண்ட் பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுங்க. கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதனால தான் சொல்கிறேன், 1 or 2 டைம்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே இப்போ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போர்டு டைப், அதில் ESP32, இதில் AI திங்கர் ESP32 கேமில் செலக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்பைல் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி கம்பைல் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்துருங்க.
ஸோ கம்பைலர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கம்பைல் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பைல் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து இதுக்கு வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து என்னோடய மொபைலையும் போர்டையும் பார்த்திங்கன்னா ஓடிஜி கேபிள் மூலிமா வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க ஓடிஜி வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிஜி ஆன் பண்ணதையும் நமக்கு வந்து ஆர்டினோ போர்டு வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடு சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் அது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரோக்ராம் அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போது அப்லோட் ஸ்டார்டட் அப்படின்னு வந்துச்சு, கனெக்டிங்னு வருது. ஆர்டினோ போர்டும் பார்த்தீங்கன்னா TX அண்ட் RX பின் வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இப்போ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் அப்லோட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள். ஓகே, ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு முக்கியமான ஒன்று சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்கள் ஒரு வைஃபை அண்டு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பீங்க. அது உங்கள் மொபைலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மொபைலில் மட்டும்தான் உங்களால் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து லோக்கல் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ IoT வீடியோ வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அது இன்னும் 2 to 3 டேஸில் வந்து மேக்ஸிமம் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்மளோட மோட்டர் டிரைவரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு IP வந்து ஜென்ரேட் ஆகிக்கும். ஸோ அந்த IPயை வந்து நம்ம இப்போயே வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் காப்பி பண்ண முடியாது. இப்போது அந்த IPயை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல கிரவுண்ட் அண்டு DPO பின் 0 வந்து நம்ம 1 வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ வேறு எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க, அந்த பின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து நம்மளோட மொபைலில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பென்சில் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் மார்க்காக வந்துட்டுருக்கும். இந்த ESP கேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வைஃபை வந்து ஆன் ஆகலைன்னு நினைக்கிறேன். நான் ஒன்ஸ் என்னோடய வைஃபை வந்து செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து மறுபடியும் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் நெட் அண்ட் ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் மறுபடியும் பார்த்திங்கன்னா இதுக்கு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேண்ட் ரேட் வந்து மாறி இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எரர் வந்து காமிச்சிட்ருக்கு. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பேண்ட் ரேட்டுங்கிறதுக்குள்ளே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் 115200 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து IP வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த IP நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த IPயை காப்பி மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம மோட்டர் டிரைவரோட கனெக்ட் பண்ணி ஃபுல் ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணி டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். இந்த ESPயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து எந்த பின்னில் வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா 2, 14 அண்டு 15, 13 இந்த பின்னில் தான் வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ இப்போ இந்த பின்னை நம்மளோட மோட்டர் டிரைவரில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 2, 14, 15, 13 அந்த பின்னை வந்து எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம IN பின் 1, 2, 3, 4 வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இதுக்கு பவர் சப்ளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.7 volt பேட்டரி ஹோல்டர் ப்ளஸ் வந்து அதோட சுவிட்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ நம்மளோட இதில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ பேட்டரியிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நமக்கு வந்து ஒரு ஒயர் வந்துருக்கும், பிளாக் கலர் ஒயர். அது வந்து கிரவுண்டு. ஸோ கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடணும். அடுத்ததாக ரெட் கலரில் ஒரு ஒயர் வந்துருக்கும். அது சுவிட்சில் ஒரு 2 வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன். சுவிட்சில் இருந்து 2 வந்து இது வந்துருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைடு. இப்போ நம்ம இதோட கனெக்ஷன்ஸையும் வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த கிரவுண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதேமாரி ஒரு இன்னொன்று ஒயரோடு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு நான் கிரவுண்டில் வந்து டேரெக்டாக வந்து கொடுத்துட்றேன். ஸோ சென்ட்ரல் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா கிரவுண்டு. இப்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுவிட்சிலிருந்து நமக்கு இன்னொரு ஒயர் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த ஒயர் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மோட்டர் டிரைவரோட ஃபஸ்ட்டு பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா இதேமாரி ஒரு ஜம்பர் ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒயரை வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எண்டு மட்டும் இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த ஒயரை கொண்டு போயிட்டு நம்ம ESP மாடுவலில் வந்து இருக்கிற 5 voltல வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த க்ரீன் ஒயர் இருக்கும் பார்த்திங்களா, சென்டரில் கனெக்ட் பண்ணது, இதை வந்து கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம எல்லா கனெக்ஷனுமே முடிச்சாச்சு. இப்போ இந்த ESPயை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துடலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேட்ரி போட்டுட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துடலாம். ஸோ ஓகே கைஸ், மொபைலில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கேமரா வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். லேட்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் ஸ்பீடு தான், வேறு எதுவுமே கிடையாது. நெட்வொர்க் ஸ்பீடு உங்களுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னா சூப்பராகவே வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து டெஸ்ட்டு பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் ஃபார்வேர்டில் ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா பேக்வேர்டில் வருது. ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, பின்னு மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்படின்னா பேக் அமுத்துனா பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் போகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்வேர்டில் அமுத்துனா பேக்வேர்டில் அமுத்துனா ஃபார்வேர்டில் போகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணி வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபார்வர்ட், பேக்வேர்ட், லெஃப்ட், ரைட்.